வணக்கம் விவேக் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உணவு குறிப்பு பார்த்திங்கன்னா திணை வெண்பொங்கல் செய்ய போகிறோம். திணை வெண்பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திணை வெண்பொங்கல் செய்ய ஒரு கிளாஸ் அளவுள்ள திணையை குக்கரில் சேர்த்துக்கோங்க. அரை கிளாஸ் அளவுள்ள பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி நல்லா மூழ்கிற வரைக்கும் தண்ணி சேர்த்துட்டு 10லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதுக்கப்புறமா தண்ணி நல்லா வடிச்சுக்கோங்க. வடித்ததுக்கப்புறமா 4.5 கிளாஸ் அளவுள்ள தண்ணி சேர்த்துக்கோங்க. சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குக்கரில் வச்சு சமைச்சிருங்க. அப்போ தான் அந்த முழு சத்து கிடைக்கும். மூடி போட்டு நல்லா மூடிட்டு 4லேருந்து 5 விசில் விட்டுக்கோங்க. விசில் ஆறிடுச்சு. தினையும் பாசிப்பருப்பும் நல்லா குழைய வெந்துருச்சு பாருங்கள். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் உள்ள மிளகு, 2 பச்சை மிளகா சின்ன சின்ன நறுக்குனது, ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், ஒரு இஞ்சி அளவுள்ள இஞ்சியை சின்ன சின்ன நறுக்குன்னு சேர்த்துக்கோங்க. 10 கிராம் அளவுள்ள முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் அடுப்பில் வானல் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா தாளித்ததை அதில் சேர்த்துக்கோங்க. சுவையான திணை வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த திணை வெண்பொங்கலை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.